திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 89 விடமுண்ட காலத்து விடத்தால் சிவந்த வாய் கருக்காது கண்டமட்டும் கருத்தது ஏனோ என்ற ஒரு வினோதமான கேள்வி வைத்தவர், அடுத்து இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 90 மீண்டும் கங்கை ஆற்றின் அடிப்படையிலே ஒரு கேள்வியை இறைவன் முன் வைத்து தன் தாயன்பை காட்டும் நயத்தை நாம் கண்டு மகிழலாமா? பாடல் 90 பாருங்கள். கூறு சொல்லுன்னு கேட்குறாரு. கூறு எமக்கு ஈது எந்தாய் குளிர் சடையை மீது அழித்திட்டு ஏற மிக பெருகின் என் செய்தி சீறி விழித்தூரும் வாளரவும் வெண்மதியும் ஈர்த்து தெளித்தோடும் கங்கை திரை. தெளித்தோடும்னா ஆரவரத்தோடு ஓடக்கூடிய அந்த கங்கை என்று சொல்கிறார். இந்த பாட்டிலையும் நம்ம சொன்ன மாதிரி காரைக்கால் அம்மையார் தொடர்ந்து கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இறைவனுடைய வாயையும் கண்டத்தையும் கண்டுவிட்டு கேள்வியை வைத்த காரைக்கால் அம்மையார் இப்போது தம் பார்வையை சற்று உயர்த்தி பார்க்கிறார். சிவனது சடாபாரம் அவர் பார்வையிலே படுகிறது. இறைவன் திருமுடியில் சடை இருக்கிறது. அங்கே ஒளியான அரவமும் மதியும் காணப்படுகின்றன. அத்தோடு கங்கையும் காணப்படுகிறது. கங்கை மிக்க ஆரவரத்தோடும் என்னை தாங்குவார் யார் என்ற மிடுக்கோடும் ஆயிரமா முகத்தோடு வந்தது. அப்பர்பிரான் தன் 6ஆம் திருமுறையிலே பாடியிருப்பார். கயல் பாய கடுங்கருளி கங்கை இலங்கை ஆயிரமா முகத்தோடு வானில் தோன்றும் புயல் பாய சடவிரித்த பொறுப்பும் தோன்றும் என பரவியிருப்பார். 1000 முகத்தை 1000 கிளைகளை உடையவள் கங்கை. மேலே ஆகாயத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் நீர் பல முகங்களாக பிரிவது இயற்கை. பகீரதன் வேண்டுகோளுக்கிணங்கி கங்கை பூமிக்கு இறங்கி பின்னர் பாதாளோகம் செல்வதற்கு பரமன் வரமளித்ததில் கங்கைக்கு ரூபம் இல்லை. அதனால் தன் மிகுந்த கோபத்தோடு வானவர் உலகத்திலிருந்து கீழே இறங்கும்போது பூமி கரைந்து ஓடுமாறு மிகவும் வேகத்தோடு இறங்குகிறாள். இவ்வாறு வேகமாக இறங்கிய கங்கையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் சிவபெருமான் ஒருவனுக்கே இருந்தமையால் பகீரதன் சிவபெருமானை வேண்ட சிவனும் கங்கையை தன் சடையில் ஏற்றான். சாய்க்காட்டி பதிகத்திலும் தெளிவாக சொல்வார். அமரர் ஏத்த 1000 முகமதாகி வையகம் நெளிய பாய வான் வந்து இழி கங்கை எனும் தையலை சடையில் ஏற்றார் சாய்க்காடு மேவினாரே என்று. இப்படி ஆரவரத்தோடு தெளித்தோடும் கங்கை என்கிறார் காரைக்கால் அம்மையார் 4ஆம் அடியில். இந்த வேகத்தோடு வருபவள் சடையில் அடங்கி நில்லாமல் மீண்டும் மீண்டும் அலைகளை வீசி பெருகினால் என்ன ஆகும்? இப்படி ஒரு கற்பனை செய்து பார்த்த தாயன்பின் காரணமாக காரைக்கால் அம்மையாருக்கு அச்சம் ஏற்படுகிறது. காரைக்கால் அம்மையார் இறைவனை திருக்கையிலேயில் சென்று தரிசித்த போது உமை அம்மையிடம் இவளின் அம்மை என்று சொன்னதனால் காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் மீது ஒரு வாஞ்சை. அதனால்தான் கங்கை அலை அடித்தடித்து வெள்ளம் இறைவனது சடைக்கற்றையை மிக்கு பெருகி ஓடுமாயின் என் செய்வீர் என தாயன்போடு பதறுகிறார். மேலும் கங்கை ஆற்றில் வேகமாக பாயும் நீர் ஆங்காங்கே வரும் வழியிலுள்ள பொருள்களை எல்லாம் அடுத்து செல்லும் அல்லவா? சிவனார் திருமுடியிலே சீறி விழித்து படரும் ஒளியை உடைய அரவம் கங்கையின் அருகில் இருக்கிறது. சில சமயங்களில் அலைகளை வீசி அதை இழுத்து ஒளியுடன் ஓடுகிறது. அதோடு சந்திரனையும் இழுத்துச் செல்கிறது. இறைவன் திருமுடி பறந்து விரிந்தது. அதனால் கங்கை அதனால் அங்கே ஓட முடிந்தது. அப்படி ஓடினாலும் சடையின் எல்லையை கடவாமல் இருக்கிறது. இந்த குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல திருமுடிக்குள் தன் ஆற்றலை காட்டுகிறதாம். சரி, அடங்கி கிடக்காமல் சிறைப்பட்டது போல இறைவன் சடையில் இருக்கும் போதும் தன் இயல்பு மாறாமல் அலைகளை வீசி ஓடும் கங்கை இப்படியே இருப்பாளா? கன்னம்போடும் திருடன் சிறையை உடைத்து கொண்டு வெளியேற முயல்வான் தானே? அதுபோல இப்போது சடைக்குள் இருக்கும் கங்கை திடீரென புரட்சி செய்ய புகுந்து இறைவன் சடையையும் மீறி வெள்ளமாக பெருகினால் என்ன செய்வது? சிவன் அப்போது என்ன செய்வாய்? இதையே கேள்வியாக கேட்டு வைக்கிறார். எம் அப்பனே, இந்த என் கேள்விக்கு பதில் சொல்வாயாக என முடிக்கிறார். இது பொல்லாத கங்கை, இதை நம்ப முடியாது என்று, அது திடீரென பெருகினால் ஆபத்தை விளைவிக்கும் அல்லவா, ஜாக்கிரதை என்று சொல்வது போல நகையாடி சொல்கிறார். கங்கையானால் என்றும் அவ்வாறு பெருகப் போவது இல்லை என பழித்தது போல புகழ்வது இப்பாடல். திருச்சிற்றம்பலம்.